என் அருமை தோழமை கட்சி நண்பர்களே, கழகத்தின் நிர்வாகிகளே, உடன்பிறப்புகளே, குறிப்பாக எங்கள் வீட்டு பிள்ளையாக திகழும் என் அருமை சகோதரர் கிரம்பர் சுரேஷ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என் அரசியல் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நாள். ஏனென்றால் இதுவரைக்கும் நான் என்றைக்கெல்லாம் தேர்தலில் நின்றிருக்கணும், என்னுடைய கொள்கை, என்னுடைய கருத்து, எங்க கழகத்துடைய செயல்பாடு, எங்களுடைய அறிக்கை, ஆட்சியில் என்ன குளறுபடிகள், நான் எதிர்கட்சியாக இருந்தால் இல்லை ஆளுங்கட்சியாக இருந்தால் எங்கள் ஆட்சியில் என்ன சிறப்பாக செய்திருக்கிறோம், இன்னும் வாய்ப்பளித்தால் என்ன செய்வோம் என்று கூறிதான் எனக்கு பழக்கம். அதற்கு சான்றாக இன்றைக்கு என் அருமை சகோதரர் கிரம்பர் சுரேஷ் இங்கே இருக்கிறார். சென்ற தேர்தலில் அவர் வேட்பாளராக நின்றார் இதே மத்திய தொகுதியில். ஒரு நாள் கூட அவர் என்னை பற்றி எதுவும் பேசவும் இல்லை. நான் அவரை பற்றி எதுவும் பேசவே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, ஆச்சரியத்தக்க ஒரு நிகழ்வு, ஏன் வியக்கத்தக்க ஒரு நிகழ்வு மதுரை மத்திய தொகுதியில் நடந்திருக்கு. எங்கேந்தோ பாராசூட்டை கண்டுபிடிச்சு ஒரு வேட்பாளர் என்ற அடையாளத்தில் ஒரு என்ன சொன்னாரு, சினிமா சங்கி, ஒரு சினிமா சங்கியை ஒரு மாபெரும் இயக்கமான அதிமுக ரெட்டலை சின்னத்தில் இந்த சினிமா சங்கியை கபட வேடம் போட்டு கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. இது எவ்வளவு அற்புதமானதுன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லணும். இந்த சினிமா சங்கி முதல் அவரிடம் கேட்கிறார்கள், உங்களுக்கும் மதுரை மத்திய தொகுதிக்கும் என் மதுரைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள். ஒரே ஒரு தடவை உண்மை பேசியிருக்காரு. இந்த 10 நாள்ல என்ன சொல்றாரு, எனக்கும் மதுரைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் பிறந்தது கோயம்புத்தூர், நான் வாழ்றது சென்னை, என்னுடைய ப்ரொடியூசர், யாரு ப்ரொடியூசர், புதிய நீதி கட்சின்னு ஒரு ஏசி சண்முகம் தோல் காப்பாற்றும் கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்க ஒரு ப்ரொடியூசர், இவரை கூப்பிட்டு, தம்பி நீ இயக்குனராக நடிகராக இருந்ததெல்லாம் சரி, இப்போ ஒரு புது ரோல் கொடுக்குறேன், நீ ஒரு வேட்பாளர் தானே, நீ வந்து நடி மதுரையில அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வர்றாரு. அதற்கு மேல ஒரு அற்புதம் சொல்றேன். இவரு அறிவிச்ச பிறகு முதல் யாரு சொல்றாங்க இவர் வேட்பாளர்னா இவருடைய மனைவி. அவர்களோட மனைவி சாதாரண ஆள் இல்லை, ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் எல்லாம் வெல்லும் அளவிற்கு 15-20 ஆண்டுகளில் 3 கட்சிகள் தாண்டிய ஒரு தெளிவான ஒரு ஜிம்னாஸ்ட், சாம்பியன், கோல்டு மெடலிஸ்ட் ஜிம்னாஸ்ட். என்னன்னா சொல்லுங்க, கொள்கைக்கு மாறெதிராக இருக்க, மதசார்பின்மையை கைப்பற்றும் காங்கிரசுக்கு உறுப்பினராக இருக்காங்க, மத வெறியான பாஜகவில் உறுப்பினராக நிர்வாகியாக இருக்காங்க, ஒரு காலத்தில் திமுகவில் உறுப்பினராக இருந்தார்கள். இதுக்கு மேல ஒரு பெரிய ஜிம்னாஸ்ட் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த ஜிம்னாஸ்ட் தான் முதல்ல சொல்றாங்க என் கணவர் வரார். அப்புறம் நம்ம நினைக்கிறோம், சரி ஏற்கனவே ஒரு குடும்பத்துல 3 கட்சி தாங்கிட்டாங்க, ஒருவேளை அந்த 3 கட்சியில ஏதாவது ஒண்ணுல வர்றாரோ இல்ல இன்னைக்கு இருக்கிற கட்சியில வர்றாரோ. இல்லை இல்லை, இன்னும் இருக்கு விளைவு, இன்னும் இருக்கு வளைவு. என்ன, 4வது கட்சியான ஒரு அங்கீகாரம் பெறாத ஏசி சண்முகம் தோல் காப்பாற்றும் கழகம் என்ற புதிய நீதி கட்சி என்ற அவமரியாதை, நீதி கட்சிக்கு செய்கிற அவமரியாதை, ஜாதி வெறி, போலி சான்றிதழ்களை வைத்து ஒரு கல்வி நிறுவனம் நடத்துற ஒரு அரசியல்வாதி, தேர்தலை பணம் கொடுக்காமல் சந்திக்காத அரசியல்வாதி, தேர்தலில் பணம் கொடுத்து தோல்வியடைந்த அரசியல்வாதி, அவருடைய மாணவரா, டிசைபிளா, ப்ரொடியூசரோடைய ஆக்டரா இந்த ஆள் வர்றாரு. சரி 3 கட்சி தாண்டி 4வது கட்சி வந்துருச்சு, 4வது கட்சி சின்னத்திலே நிற்பாரு அப்படின்னு பார்த்தா இல்ல, 5வது கட்சிக்கு போய்
அதிமுக சின்னத்தில் நிக்கிறோமா? ஏதாவது அற்புதம் இந்த மாதிரி வாழ்க்கையில பாத்தீங்களா? ஒரே குடும்பத்தில் 1 2 3 4 5 கட்சி தாவிட்டு இங்க இந்த வேட்பாளர் ரோலுக்கு வந்திருக்கிறார். முன்னாள் இயக்குனர், இன்னைக்கு நடிகர். இங்க வரும்போது என்ன சொல்றார்? முதல் வேலையா விமானத்தில் இறங்கவும் மிக தெளிவாக கூறுகிறார், உண்மை கூறுகிறார். நான் வெற்றி பெற்றால் மதுரையில் 15 நாட்கள் இருப்பேன். ஆஹா, எவ்வளவு அற்புதமான கொடுத்து வச்சவங்க நீங்களா. அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனாலாம் 15 நாள் இருப்பாராம். இன்னும் வீடு இல்லை, இன்னும் அட்ரஸ் இல்லை, பரவாயில்ல நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், இந்த உறுதி எனக்கு தெரியாது, நான் வந்ததில்லை, எதற்காக இந்த கட்சிக்கு வந்தீங்கள் என்று கேட்டால் சொல்றார், இல்ல என் இயக்குனர், அதாவது ஏசி சண்முகம் தோல் காப்பாற்று கட்சி தலைவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னார், எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அந்த தொகுதியில் நீங்க அங்க போய் நடிக்கிறீங்களா வேட்பாளராக? அது மதுரை மத்தியாக இருந்தது, அதனால் மட்டும்தான் நான் மதுரை மத்திக்கு வந்திருக்கேன். அப்ப இவங்க எல்லாம் சேர்த்து வச்சா முதல் உண்மை, கொள்கை வெற்றிடம். ஒரு கொள்கை ஒரு நாள் பின்பற்றி நிரந்தரமாக இருந்ததில்லை. காத்தாடிகள் மாதிரி எங்கெல்லாம் காத்தடிக்குதோ அங்கெல்லாம் போற சந்தர்ப்பவாதிகள் இவங்கெல்லாம் இங்க வந்து நம்மகிட்ட ஏதோ பெரிய வேட்பாளர் மாதிரியும் புத்திசாலி மாதிரியும் காமிச்சிட்டு இருக்காங்க. இரண்டாவது நாடகம், இங்க வந்து முதல் வேலையா என்ன பண்றாரு? RSS அலுவலகத்துக்கு போறாரு. எங்க நான் 10 வருஷம் வேலையா இருக்கேன், 5 வருஷம் அமைச்சரா இருக்கேன். என் நண்பர் கிரம்ம சுரேஷ் 20-30 வருஷம் அரசியல் இருக்காரு. என் நண்பர் பகுதி செயலாளராக இருந்த இன்றைக்கு செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் இருக்கிறாரு. தோழமை கட்சிகள் இத்தனை கட்சிகள் இருக்கிறாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு இங்க RSS அலுவலகம் இருக்குன்னு தெரியுமா? எனக்கு சுத்தமா தெரியாது. அதனால இவருக்கு முக்கியமான சினிமா சங்கி என்ன பண்றாரு? நேர் முதல் கார் எடுத்து RSS அலுவலகம் சென்றாரு. கவுன்சிலருடைய வேலை என்ன, எம்எல்ஏ உடைய வேலை என்ன, MP உடைய வேலை என்ன, அரசாங்கத்துடைய வேலை என்ன, உறுப்பினருடைய அதிகாரம் என்ன, உறுப்பினருடைய எல்லை என்ன, உறுப்பினருடைய கடமை என்ன, உரிமை என்னன்னு தலையும் தெரியாது, காலும் தெரியாது. நடிகர் தானே, சும்மா இங்க நடிக்க வந்திருக்காரு வேட்பாளராக. சரி, இது ஒரு வெற்றிடம். கொள்கை வெற்றிடம், சட்டம் என்று புரிதல் வெற்றிடம். சரி, ஏதாவது வரலாறா தெரியுமா? சரி, வரும்போது தெரியாம இருந்திருக்கலாம். வந்து ஒரு 10 நாள் ஏதாவது இது எடுத்து படிச்சு என்ன சூழ்நிலை இருக்கு, இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி உருவாகுது, இதற்கு திருத்தம் கொண்டு என்றால் என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு படிக்கிறாரா? இல்லவே இல்லை. எல்லா இடத்துலயும் போய் சொல்றாரு, இங்க சரியில்லை, அங்க சரியில்லை, இங்க குப்பை இருக்கு, அங்க சாக்கடை இருக்கு. அப்புறம் சொல்றாரு, இதுக்கெல்லாம் தெரியறதுக்கு படிப்பு தேவையில்லை, உண்மை. குரங்க கொண்டாந்து நிறுத்தினாலும் கண் பார்க்க தெரியும். அதுக்கப்புறம் சொல்றாரு, 10 வயசு குழந்தைக்கு கூட தெரியும் இது சரியில்லை, கரெக்ட். 10 வயசு குழந்தைக்கும் 58 வயசு முதிர்ந்த நபருக்கும் கண்ணுக்கு தெரியறதுக்கு மேல் என்ன தெரியணும் என்று படிக்கிற அளவுக்கு தெரிகிற அளவுக்கு அறிவு இருக்கணும். அதுதான வித்தியாசம். ஏங்க, 10 வயசு குழந்தைக்கு தெரியுது கரெக்ட். நீங்க 10 வயசு குழந்தையா? 58 வயசுல இருக்கீங்கல்ல, ஏதாவது படிக்கணும், வரலாறு தெரியணும், சட்டமைப்பு தெரியணும், எதுவும் தெரியணும். ஆனா என்ன ஆயிட்டாரு? நான் படம் பார்க்கறது இல்லை, ஆனா சொல்றாங்க எவ்வளோ பெரிய ஹாரர் ஃபில்முடைய இயக்குனர் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவர் நடிகர் ஆயிட்டாரு. இவருக்கு இயக்குனர் யாருன்னு தெரியுமா? பார்த்திபன். இவருக்கு எல்லாம் கத்துக் கொடுக்குறாரு. அப்ப அவர் என்ன கத்துக் கொடுக்குறாரு? ஆனா சூப்பர் டயலாக்னு, ஆனா ஒரு இடத்துலயும் போய் இது சரியில்லைண்ணா, அது சரியில்லைண்ணா, அது சரியில்லைன்னு சொல்லுங்கண்ணா, நீங்க திருப்பி திருப்பி இது 50 இடத்துல சொன்னா நீங்க தான் வெற்றிண்ண அப்படின்னு கத்துக் கொடுக்குறாரு. எனவே இந்த சினிமா சங்கி இன்னைக்கு இயக்குனர்ல இருந்து நடிகராகி இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை. நான் தான் சொல்றேன் ஐயா, 10 வயசுக்கார பையனுக்கும் தெரியும். அறிவு இருந்தா, தெளிவு இருந்தா, புரிதல் இருந்தா ஏன் சரியில்லை? இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் இருந்தா 5 வருடத்துக்கு முன்னால் என்ன சூழ்நிலை இருந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னால் என்ன சூழ்நிலை இருந்துச்சு, இதை நீ எப்படி திருத்த போகிறாய் என்று சொல்ற அளவுக்கு இருக்கிற ஒரு நபர் நியாயமான வேட்பாளர். அந்த அளவுலாம் அறிவு இருக்கா? வெற்றிடம் தானே. வெற்றிடத்துல என்ன இருக்கும்? சுத்த சைஃபர் ஜீரோ. இந்த சைஃபர் ஜீரோ என்ன சொல்றாப்ல? கொள்கை வெற்றிடம், சட்டமைப்பு புரிதல் வெற்றிடம்,
மதுரை பற்றி வரலாறு வெற்றிடம், யாருடைய பொறுப்பு என்ன என்ற வெற்றிடம், ஏன் இப்படி இருக்குன்ற வெற்றிடம், எப்படி திருந்தணும்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு வெற்றிடம். இந்த வெற்றிடம் அடுக்கடுக்கா அவமரியாதை செய்யறாரு. மதுரை போய் சொல்றாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றேன், அங்கே எனக்கு அழுகை வர்ற மாதிரி இருக்கு. எங்க நம்மலாம் மதுரைக்காரங்க, நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா ஆனந்தம் வரும், பக்தி வரும், மன நிறைவு வரும். எங்கேயாவது ஒரு இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வந்த ஆளு போய் மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்தா அழுகை வருதா அவருக்கு. ஏன் அழுகை வருதா? அவர் சொல்றாரு, இல்ல இவ்வளவு மோசமா இருக்கு, இதோட சிறப்பா இருக்கணும். இது டயலாக் படிக்கிற ஒரு வெற்றிடம்ன்றதுக்கு இதுக்கு மேல் ஒரு உதாரணம் இருக்கவே முடியாது. ஏன்னா யாரெல்லாம் இங்க இருக்கீங்களோ நம்மளுக்கு தெரியும், 2008 யார் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு? அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி நடக்கும்போது எல்லாம் நடந்துச்சு. மீனாட்சி அம்மன் கோயில்ல தீ விபத்து நடந்து வசந்தராய மண்டபம் முழுமையாக எரிக்கப்பட்டு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. 2018 நடந்த தீ விபத்துக்கு 2021 அவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் ஒரு கல்லு கூட புதுசா கண்டுபிடிச்சு கொண்டாடல கட்டுறதுக்கு. அர்ச்சகர்கள் என்ன சொல்றாங்க, வீர வசந்தராயர் மண்டபத்தை கட்டாமல் நீங்க குடமுழுக்கு திருப்பணி செய்யக்கூடாது, நியாயம். ஆனால் அதுக்கு தேவையான 79 20 அடி உயரம் கல் தூண்கள் அதிமுக அரசாங்கம் HRNC நடத்தும் போது எந்த தூணும் கொண்டாடவில்லை. அதற்கு பிறகு நாம் ஆட்சி வந்த பிறகு எண்ணற்ற உறுதிகள் தேடி இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ், ஆந்திரா தெலுங்கானா ஆராய்ச்சி, IIT மெட்ராஸ் ரிசர்ச் மையம், ராசிபுரத்தில் குவாரி, நாமக்கல்லில் குவாரி, ஆந்திராவில் குவாரி கண்டுபிடிச்சு மீனாட்சி அம்மன் கோயில் ஏற்ப கற்களை கண்டுபிடிச்சு மீனாட்சி அம்மன் அருளால் 79 தூண்கள் வெட்டி எடுத்து வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த வீர வசந்தராயர் மண்டபம் 35 கோடி ரூபாய் செலவழித்து நிறைவேற சூழ்நிலையில் இருக்கிறது. அந்த நிறைவேற சூழ்நிலையில் இருக்கிறதுனால் மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவுடன் மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அர்ச்சகருடைய ஒப்புதலுடன் செப்டம்பர் 17ஆம் தேதி குடமுழுக்கு நடக்கும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த வேலைக்கு மொத்த செலவு எவ்வளவுன்னு யாராவது சொல்ல முடியுமா? 35 கோடி ரூபாய் வீர வசந்தராயர் மண்டபத்தை கட்டி முடிப்பதற்கு மற்றும் திருப்பணி செய்யறதுக்கு 35 கோடி ரூபாய். அப்ப ADMK அரசாங்கம் விட்டு போன சூழ்நிலையில் இருந்து கூடுதல் 70 கோடி ரூபாய் செலவு செய்து வீர வசந்தராயர் மண்டபத்தை கட்டி அதற்கும் பிறகு குடமுழுக்கு பணிகள் 90% நிறைவடைந்து எல்லா வீதிகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா வாசல்களிலும் புதுப்பித்து இன்றைக்கு கும்பாபிஷேகம் செய்ய ரெடியாக இருக்கிற கோயிலை இந்த சினிமா சங்கி வந்துட்டு பார்த்து சொல்றாரு, எனக்கு அழுகை வருதுன்னு. இந்த கோயம்புத்தூர்காருக்கு அவ்வளவு பற்று இல்லை மீனாட்சி அம்மன் கோயில் மேல. அறிவு இருக்கணும், படிப்பு இருக்கணும், வரலாறு தெரியணும். எதையும் தெரியாம யாருக்கு என்ன பொறுப்பு, யாருக்கு என்ன கடமை, யாருக்கு என்ன உரிமை எதுவும் தெரியாம சினிமா சங்கி RSS அலுவலகத்தில் முதல் போய் நின்ன சங்கி. அதுலயும் ஒரு அற்புதம் இருக்கு. சுரேஷ் ஜெயராமன் இருக்கீங்களா? உங்களுடைய ஒரு கால உற்ற நண்பர் PM மன்னன் இருக்கார், ஞாபகம் இருக்குல்ல? PM மன்னன் என்ன இருக்காரு இப்போ? எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சு இப்ப பாவம் அதிமுக இருக்காரு. சரி, அவர் பாவம் அவருக்குங்க. PM மன்னனை கொண்டு போய் RSS அலுவலகத்தில் உட்காந்து வச்சு போட்டோ எடுக்கிறார். PM மன்னனுக்கு அதிர்ச்சியா இருக்கும், என்னதான் நின்று வச்சாங்க அப்படின்னு. அங்க உட்காந்துட்டு RSS அலுவலகத்துல இருந்து வெளியே வந்து கோயில் சரியால எனக்கு அழுக வருது. அப்புறம் சொல்றாரு, எத்தனையோ இங்க பக்தர்கள் வராங்க, அவங்களுக்கு கழிப்பறை பத்தவில்லை. இதுக்குதான் சொல்றேன், படிப்பு, புரிதல், வரலாறு அறிதல் ரொம்ப முக்கியம்.
நான் சட்டமன்ற உறுப்பினராக பிறகு ஏற்கனவே இருந்த 2 கழிப்பறைகள் செயல்பாட்டு குறைவாக இருந்ததை சீர்திருத்தி என் நிதியில் 3 கழிப்பறைகளை கட்டி கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிதியில் இன்னும் கூடுதல் 2 கழிப்பறைகளை கட்டி முன்னால் இருந்ததுக்கு இன்னைக்கு 3 மடங்கு கழிப்பறைகள் இன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி இருக்குது. 3 மடங்கு. இந்த 3 மடங்கு நம்ம செய்ததை பார்த்து பிறகு இந்த சங்கி சொல்றான், சினிமன் சங்கி அடிப்படையே காமிங்க, வாங்க வாங்க காமிக்கிறவங்க தயவுசெய்து காப்பி விடுங்க, எங்கேயாவது பாத்ரூம் போக தேவைப்படுறது போயிருக்கு. அன்னைக்கு அவர் கண்ணுக்கு கிடைக்கல. இந்த பச்சோந்திகள் சந்தர்ப்பவாதிகள் தினமும் ஒரு கட்சி, தினமும் ஒரு ஊர், தினமும் ஒரு நாடகம் என்று நடிக்கிறவர்கள் இயக்குனர் பார்த்திபன் குமார் அவர்களுடைய டைரக்ஷனில் இன்னும் அந்த 2-3 இந்த சினிமா தொழில் தானே வந்திருக்காங்க. சினிமா ப்ரொமோஷனுக்கு ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. இதை வச்சிருக்காங்க பணம் கொடுத்து. வினோத் அருளப்பன் இங்க முன்னாள் ஒரு பத்திரிகையாளராக இருந்தாரு. இன்னைக்கு பணத்துக்காக அவங்களுக்கு சினிமா ரிலீஸ் மாதிரி போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி சந்தியா ரவிசங்கர் ஒரு தீய சக்தி பணத்துக்காக பொள்ளாச்சி பாலியல் கொடுமை செய்தவர்களை போய் சான்று கொடுத்து காப்பாற்றப்பட்ட நபர். அந்த அம்மா பணத்தை வாங்கிட்டு திருப்பி ஆஹா ஓஹோ சினிமா சங்கி மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா, அவ்வளோ உணர்றது வாழ்க்கையில பார்த்துருக்கீங்களான்னு சொல்றேன். நான் அடிப்படை கேள்வி கேட்கிறேங்க. நம்ம தொகுதியில இன்னைக்கு இருக்கிறது சுமார் 2 லட்சம் பேர். நான் நெஞ்சாய் நிமிர்த்தி சொல்கிறேன், சினிமா சங்கியை தவிர வேற யாராவது ஒருத்தர் மதுரையில் வாழ்றவர் என்னை எதிர்த்து பேசி சொல்லட்டும். நான் சொல்றது உண்மை இல்லைன்னு நான் சொல்றேன். இந்த 2.5 லட்சம் மக்களில் சுமார் 70,000 மக்கள் என் பணியினால் நேரடியாக பயனடைந்திருக்கிறார்கள். இந்த தொகுதியில் எந்த 500 மீட்டர் 800 மீட்டர் தாண்டி போக முடியாது என்னுடைய ஒரு திட்டப்பணி அங்கே இல்லாமல், அது சமுதாய கூடமா இருக்கட்டும், அது நியாய விளக்கடையா இருக்கட்டும், அங்கன்வாடியா இருக்கட்டும், ரோடா இருக்கட்டும், கழிப்பறையா இருக்கட்டும், கல்வி அறையா இருக்கட்டும், 10 வருஷத்துல தொகுதி முழுவதும் ஒரு 500 மீட்டர் யாரும் சென்று போக முடியாது. ஏதோ ஒரு பணி நான் செய்யறதை தாண்டி செய்ய முடியாது. இந்த முருகன் பத்திரிகையில் பேவர் பிளாக் போட்டோம். பின்னால இருக்கிற கரிமேடு மீன் மார்க்கெட்டில் அங்கூரான் புராணம் அறிவியல் மையம் பக்கத்தில் ஒரு சமுதாய கோயில் கட்டணும் போது யார் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க தெரியுமா? அதிமுக பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் வந்து சொன்னாங்க, அந்த அம்மா காலத்துல நாங்க செய்ய முடியாது, நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் புரியறதுக்கு என்ன வேணும்? நீங்க மதுரையில இருக்கணும், இல்ல நீங்க படிக்க தெரியணும், இல்ல உங்களுக்கு அக்கறை இருக்கணும் புரிதலுக்காக. எதுவுமே இல்லைன்னு முதல்ல நினைச்சேன், இந்த சினிமா சங்கி ஒரு வேளை படிக்க தெரியாதவரை இருக்கணும், இல்லை என்ன அப்படி போய் உங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே. நான் ஆராய்ச்சி செஞ்சு புள்ளி விவரம் எடுத்து தான் நான் பார்ப்பேன். எனவே அவர் வேட்பு மனுவை போய் பார்த்தேன். வேட்பு மனுவில் தெளிவாக சொல்லுது, அவர் சார்ந்த கோயம்புத்தூருடைய நகைச்சுவை மன்னன் கவுண்டமணி ஸ்டைல் நான் சொல்லணும்னா தெளிவாக சொல்லுது, இவர் 12ஆம் கிளாஸ் ஃபெயில், 11ஆம் கிளாஸ் பாஸ், 12ஆம் கிளாஸ் ஃபெயில், 11ஆம் கிளாஸ் பாஸ். எனவே சினிமா சங்கி 11ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருந்தா படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும்ல. அப்பயும் இந்த நாள் போய் வியாபாரம் படிக்க மாட்டேன்றாரு, இல்லை 4 பேர்ட்ட கேட்க மாட்டேன்றாரு. ஏமா இப்படி இருக்கேன்னு இன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னால இருந்துச்சு. என் தாயே இங்க கழிப்பறை முன்னாடி இருந்துச்சா இல்லையா? எங்க இங்க சாக்கடை எப்படி இருக்கா? முன்னாடி இருந்துச்சு. ஏதோ புது திட்டம் இருக்கா? யாராவது உங்களுக்கு உதவி செய்யறாங்களா? ஒரு நாள் சாக்கடை பக்கம் செல்லாத இந்த சினிமா சங்கிக்கு திடீர்னு அக்கறை வந்துருச்சு. மதுரையுடைய சாக்கடைகள் பற்றி 10 வருஷமா அங்க இருக்கவங்க 1500 தடவை சாக்கடை பிரச்சனையை தீர்த்து தற்காலிகமா நிரந்தரமா தீர்க்கிறதுக்கு நிதியமைச்சராக இருந்து 10 கோடி ரூபாய் ஒதுக்கி திட்ட அறிக்கையை உருவாக்கி 3800 கோடிக்கு திட்டத்தை கொண்டாந்து அதில் 400 கோடிக்கு திட்டத்தை ஏற்கனவே முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் நம்ம பகுதிக்கு. இதுதான் படித்தவர், விஞ்ஞானம் தெரிந்தவர், அக்கறை உள்ளவர், ஊருக்கு தொடர்புள்ளவர், மக்களோடு மக்களாக இருக்கிறவர்களுக்கும் வெற்றிடம், கொள்கை வெற்றிடம், அறிவு வெற்றிடம், சட்டமைப்பு வெற்றிடம், புரிதல் வெற்றிடம், ஊருக்கும் சம்பந்தம் இல்லாத வெற்றிடமோட சினிமா சங்கிக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுங்க.
இந்த சினிமா சங்கியும் அவரோட ப்ரொடியூசரான தோல் சேரும் ஏசி சண்முகம் தோல் சேவிக்கும் கழகமான ஒரு கட்சி. அந்த பேர் சொல்றது எனக்கு அருவருப்பா இருக்கு. என் முன்னோர்கள் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச நீதி கட்சி, பல ஆண்டுகளாக பணி செய்த சமூக நீதிக்காக நடத்தப்பட்ட கட்சியுடைய பேரை ஒரு சாதாரண ஒரு ஊழல்வாதி, ஒரே ஒரு முறை எம்ஜிஆர் காலத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றவர், அதற்கு பிறகு சந்திச்ச தேர்தல் எல்லாம் தவறாமல் தோல்வி அடைந்தவர், அந்த நீதி கட்சி பேரை எடுத்து ஆரணி சண்முகம் காப்பாற்ற வேண்டிய கழகம் பேர் வைக்காம புதிய நீதி கட்சி என்ற ஒரு ஜாதி வெளி நிர்வாகத்தை உருவாக்குவது எவ்வளோ ஒரு கொடூரமான செயல். வரலாறு என்னைக்குமே மன்னிக்காதுங்க, வரலாறு மன்னிக்காது. அந்த ஜாதி வரி கட்சியில இந்த சினிமா சங்கி இறக்கும் போது மனைவி என்ன சொன்னாங்க, சினிமா சங்கி சன் ஆஃப் சிதம்பரம் பிள்ளை, சன் ஆஃப் மிசஸ் சிதம்பரம் பிள்ளை. எங்க ஒரு தடவை பிள்ளைன்னு சொல்லியாச்சுன்னா ஏங்க திருப்பி பிள்ளைன்னு சொல்லணும்? உங்களுக்கு ஜாதி வரி தெரியும், வேற எதுவுமே தெரியாதா? சரி, கொள்கை வேற்றுடம். கணவர் மனைவி 5 கட்சி தாவி 3 ஊர் தாவி வெற்றிடமா இருக்காங்கன்னா இவங்க எவ்வளோ ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை பாருங்க. அதுக்குமே சொல்றேன், சினிமா லான்ச் இருக்கு மாதிரி ஒரு பரப்பு கூட்டம் வச்சிருக்காங்க. 6 பேர் இவங்க எங்கிட்ட வந்து வேலை கேட்டு விரட்டினவங்க தானே, அதனால இவங்கெல்லாம் நல்லா தெரியும். திடீர்னு சென்னை அப்டேட்ஸ் என்ற ஹேண்டில் ராகுலுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி வேலைக்கு மறைச்சு செய்யற இந்த பணம் சம்பாதிக்கிற பணியெல்லாம் திடீர்னு மதுரை மேல அக்கறை வந்து குப்பை கொடுப்பேன். அப்ப நான் சிந்திச்சேன், ஏங்க உங்களுக்கு இந்த மாதிரி அவ்வளோ அக்கறை இருக்கு? கொள்கையே இல்லை, 5 கட்சி தாவிட்டாங்க, ஊரே இல்லை, எல்லாருமே போய் சொல்றாங்க எல்லாமே எங்க ஊர் தானே. அப்போ நான் நினைச்சேன், சரி ஏதோ ஒன்று மறைமுகமா இருக்கு. திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. டிசம்பர் மாதத்தில் ஒரு கருத்தரங்கத்துக்கு என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தா ஹைதராபாத்ல. எனக்கு வேறு பணிகளால் அங்கே செல்ல முடியவில்லை. எனவே வீடியோ கான்ஃபரன்ஸில் நான் சேர்ந்தேன். வீடியோ கான்ஃபரன்ஸில் யார் இருந்தாங்க? அக்கா 3 கட்சி தாவி அந்த கான்ஃபரன்ஸில் அங்கே இருந்தாங்க. நான் உரையாற்றின பிறகு கேள்வி பதில் நேரம் வந்துச்சு. அப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்க, இந்த மாநகரங்கள்லாம் ரொம்ப குப்பையாக இருக்குது, இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா எல்லா வீட்டு மேலேயும் குப்பை வரி விதித்தால்தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 3 கட்சி தாவியாக்கா எல்லா வீட்டு மேலேயும் குப்பை வரி விதிக்க வேண்டும் என்று சொல்றாங்க அந்த கருத்தரங்கத்தில். அப்ப நான் சொல்றேன், ஏன் அதெல்லாம் சரி வராது, ஏற்கனவே சேவைகள் சரி இல்லாததுனால குப்பை இவ்வளோ ஆற்ற முடியாத சூழ்நிலை இருக்குது. இது படிப்படியாக திருத்தணும், உண்மை மக்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கணும். ஆனால் வரி மேல வசூலிக்கிறதுனால் எதுவும் திருத்தம் வராது என்று கருதுகிறேன். அன்னைக்கு எனக்கு புரியவில்லை, ஏன் இவர் குப்பை வரி எடுத்து பேசிட்டு இருக்காங்கன்னு. இப்ப எனக்கு தெரியுது, எப்படியாவது நம்ம எம்எல்ஏ ஆயிட்டா குப்பைக்கு வரியை போட்டு அந்த டெண்டர்ல அப்படியே அழிக்கலாம் அப்படின்றதுக்காக ஏசி சண்முகம் படித்து கொடுத்து இன்றைக்கு சினிமா சங்கி இந்த வார்த்தையெல்லாம் வைக்கிறாரு. இன்னும் பல நாட்கள் இருக்கின்றன தேர்தலுக்கு. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் சினிமா சங்கி மற்றும் 3 கட்சி தாவி மேல் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. சில நாளைக்கு முன் கூட போலீஸ் புகார் வச்சிருக்காங்க. இந்த சினிமா சங்கி நம்ம ஊருக்கு வந்துட்டு பல 10,000 மக்களுக்கு நேரடியாக பணி செய்த, மதுரை மாநகராட்சிக்கு பல திட்டம் கொண்டாந்த, மதுரை மாநகராட்சியுடைய ஆண்டு வரும் நிதி வருமானத்தை 3 மடங்கு ஆக்கிய நிதியமைச்சராக என்னை நீ ராஜினாமா செய் என்று சொல்கிறார். என்ன நினைக்கிறீங்க? சினிமா சங்கிக்காக நான் ராஜினாமா செய்யணுமா? சிறப்பு பத்தலைங்களா? கரெக்ட். மதுரை பூரா சிறப்பு பத்தாது இந்த சினிமா சங்கிக்கு. எவ்வளோ ஒரு வெற்றிடம் இருக்கிற நபரிடம் இவ்வளவு கருத்து வாய் ஜானால் வருது. ஏங்க சினிமாவில் நடிச்சு இவர் நினைக்கிறாரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருந்தா மக்கள் நம்பிடுவாங்க. மதுரை மக்கள் முட்டாள்கள் இல்லை, மதுரை மக்கள் சுயமரியாதைக்காரர்கள். மதுரை மக்களிடம் அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னால தெரிகிறது உண்மை இல்லை, நான் சொல்றதுதான் உண்மைன்னு சொன்னா எவ்வளவு வடிகட்டின முட்டாளாக இருக்கும். வெற்றிடம், முட்டாள்கள் வெற்றிடம்.
அறிவு வெற்றிடம், அரசியல் அமைப்பு வெற்றிடம், கொள்கை வெற்றிடம். இன்னைக்கு 5வது கட்சியில இருப்பாங்க, நாளைக்கு 6வது கட்சிக்கு போவாங்க, நாளைக்கு 7வது கட்சிக்கு போவாங்க. இவங்கெல்லாம் உங்களை ஏமாத்தி நான் ஏதோ பெருசா பண்ணி கொடுத்துருவேன். ஏங்க இன்னும் ஹோட்டல், சொகுசு ஹோட்டல்ல தங்கிட்டு வீட்டுக்கு கூட இன்னும் கண்டுபிடிக்கல. இங்க எங்கேயோ குத்தகை எடுத்திருக்காங்களாம். எவ்வளவு நாள் குத்தகை எடுத்திருக்காங்க? 5 வருஷம். எத்தனை நாள் எம்எல்ஏ பண்ணி? 5 வருஷம் தேர்தல். எத்தனை நாளைக்கு குத்தகை எடுத்திருக்காங்க ஆபீஸ் வீடு? 1 மாசம். 15 நாளா ரொம்ப 50 நாள் கொடுத்துச்சு. 1 மாசமா 2 மாசம் எடுத்துருக்காங்க. என்னங்க பாவம், ஏங்க அவங்க போய் சொல்றீங்க? 15 நாளும் கிடையாதுங்க, 1 மாசம் 2 மாசம் எடுத்திருக்காங்க. ஏங்க இவ்வளோ தெளிவா சேவைப்படுற நபர்கள் இங்க இது சரியில்லாத ஐயங்க, ஒரு கிளிப்பிள்ளை கூட சொல்லும் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி திருப்பி. அதுக்கு ஒரு மனுஷ தேவையில்லைங்க. கிளிப்பிள்ளையை கொண்டு போய் ஒரு மைக்ல வச்சுட்டு போங்க. அறிவு இருக்கிறவர்கள் ஏன் சரியில்லை, இத்தனை நாள் 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததோட மோசமா இருக்கா, கரெக்டா இருக்கா, எத்தனை முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, ஏன் நிறைவேறவில்லை, இதை என்னால் எந்த வகையில் சிறப்பிக்க முடியும் என்று தெரிஞ்சு பேச வேண்டும். யார் பேச வேண்டும்? 12th கிளாஸ் ஃபெயில், 11th கிளாஸ் பாஸ். கரெக்டா? நான் எல்லா நிபுணர்களையும் கூப்பிட்டு திட்டமிட்டு 3500 கோடிக்கு டாடா கம்பெனிட்ட ஒப்பந்தம் போட்டு கொண்டாந்த ரிப்போர்ட்ல அதுல என்ன இருக்கு, நான் அதெல்லாம் விட்டுருங்க. நான் ஒரு அடிப்படை கேள்வி கேட்கிறேன். எல்லை எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியுதுன்னு கேட்டா சொல்ல தெரியும்னு யார் நினைக்கிறீங்க? தெரியாதுல்ல? சரி, தொகுதியில எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு தெரியுமா? அப்ப எத்தனை நான் ஸ்கூல்ல கிளாஸ் போட்டிருக்கேன்னு தெரிய வரும்? சான்ஸே கிடையாது. அதான் சொல்றாரு, எதுவும் நடக்கல எதுவும் நடக்கல. அவரு கண்ணுக்கு அவ்வளவுதானே தெரியுது, அவரு அறிவுக்கு அவ்வளவுதானே தெரியுது. அடுத்தாப்புல கேட்கிறேன், தொகுதியில எத்தனை சாலைகள் இருக்குன்னு சினிமா சங்கிக்கு தெரியுமா? போனது 4 சாலை, அது வரைக்கும் தெரியும். அதுக்கு மேல் எவ்வளவு பாருங்க. ஒரு அப்பட்டமான பொய் சொல்ற நபர் தொகுதி நிறைய அமைச்சர் மேல், சட்டமன்ற உறுப்பினர் மேல் அதிருப்தி என் கண்ணுக்கு தெரியுதுன்ற. நான் கேட்கிறேன், யாராவது அதிருப்தியில் இருக்கீங்களாங்க? என்ன பிரச்சனை? 2.5 லட்சம் மக்கள் இருக்கிற இடத்துல இந்த சினிமா சங்கி விமானத்துல இருந்து இறங்கினதுல இருந்து இன்னை வரைக்கும் மிஞ்சி போனா ஒரு 500 பேர்கிட்ட பேசியிருப்பாரு. 500 பேர்கிட்ட கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க நம்மளுக்கா தெரியும். அவரா மனசு வச்சு ஏதோ ஒரு பதில் சொல்றாரு. எனவே நான் கூற வேண்டியது, அரசியலில் என்னைக்கும் நாகரிகத்தை கைப்பற்றினவன் நான். சட்டமன்றத்தில் கூட யாரையும் எதிர்த்து நான் பேசும்போது தனிப்பட்ட முறையில் தாக்கல் செய்ய மாட்டேன். இன்றைக்கு பிரம்மர் சுரேஷ் இருக்கிறார்கள், ஒரு நாள் என்னை எதிர்த்து தேர்தலில் நின்ற மணி இருக்கிறார்கள், ஜோதி முத்துராமலிங்கம் நின்றார்கள் இரட்டை இலை சின்னத்தில். யாரை பத்தி ஒரு வார்த்தை பேசினதில்லை. ஏன் இன்னைக்கு பேசுறேன்னா, இந்த தீய சக்திகள் திருப்பி 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 பொய்ய சொன்னா தொகுதியில எடுபடாதுன்னு நல்லா தெரியும். டெபாசிட் வாங்குவாங்களா இல்லையா? அதான் கேள்வி. டெபாசிட் வாங்காம வைக்கிறது உங்களுடைய கடமை. ஏன்னா அது சுயமரியாதை, மதுரையுடைய சுயமரியாதை. சரி, ஆனா இவரை அடுத்த நாடகம் நடிக்கிறதுக்கு, இவர் அடுத்த பெரிய நடிகர் ஆகிறதுக்கு இந்த ஒரு நடிப்பை வைத்து மாநில அளவில் ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி ஆக்கிறதுக்காக இந்த சந்தியா ரவிசங்கர், வினோத் அருளப்பன், சென்னை அப்டேட்ஸ், இயக்குனர் பார்த்திபன் குமார், ப்ரொடியூசர் ஏசி சண்முகம், நடிகர் சினிமா சங்கி எல்லாம் சேர்ந்து பண்றாங்க அவங்க அடுத்த தொழிலுக்காக. இந்த வரலாறு, மதுரையோடைய வரலாறு என்னைக்குமே இந்த மாதிரி கபட நாடகம் போட்டு கூத்தாடும் தனிநபர்களை ஏற்றுக்கொண்டதே இல்லை. என்ன சொல்லுவோம்? நெஞ்சை தட்டி என்ன சொல்லுவோம்? நான் மதுரைக்காரன்டா, நான் மதுரைக்காரன்டா, நான் மதுரைக்காரன்டா. நீ யாரு பாத்துக்குவோம் ஒரு கை. நன்றி, வணக்கம். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் உங்க வாக்குகளை அளிக்கணும்.